கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் புதுசா பிளாஸ்டிக்ல வந்து கரன்சியை தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய 10 ரூபா 20 ரூபா நோட்டை பிளாஸ்டிக்ல அடிக்க போறாங்க. சில இடத்துல அதை ரோல் அவுட் பண்ணவும் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரன்சி கிரியேட் பண்றது இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயமே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரன்சியை உருவாக்கும் போது அதை வந்து கள்ள நோட்டா உருவாக்குறது, கவுண்டர் ஃபிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கரன்சியை வந்து கவுண்டர் ஃபிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து பேப்பர் பேஸ்டு தான். ஸோ பேப்பர் வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து கள்ள நோட்டு உருவாக்கிட்டு போயிடலாம். சில விஷயம் தான் இருக்கும். பட் அதெல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக கள்ள நோட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேஸ்டு கரன்சியில் சில நியூவான்சஸ் இருக்குது. சொல்ல போனோன்னு பார்த்தீங்கன்னா, சில டைனி டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் மேக்னிஃபைங் கிளாஸஸில் வச்சு பார்த்தா தான் கரெக்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி சில இடத்துல குறிப்பிட்ட இங்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கமர்ஷியலா வந்து அவைலபிள் இல்லாத இங்க். அதாவது நம்ம வெளியே போய் அந்த இங்க் ஈஸியா வாங்கிட்டு ஈஸியா அந்த பெயிண்ட் அடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கமர்ஷியலா வந்து அந்த பெயிண்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் நோட்ல அது ஒவ்வொரு ஆங்கிள் நீங்க அந்த நோட்டை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் ஒவ்வொரு ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இப்போதைக்கு பிளாஸ்டிக் கரன்சியை கொண்டு வரது பத்தி இந்தியன் கவர்மெண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ லார்ஜ் ஸ்கேல்ல வருமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவுண்டர் ஃபிட்டா இருக்கட்டும், இல்ல பிளாஸ்டிக் கரன்சியை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றது பத்தி அப்படிங்கறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.